பாக்கியா பயங்கர கோவமா தங்கமயில அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. தள்ளினோடனே சுற்றி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாருடி, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மான்னு என்னை பார்க்காம அங்கே போலீஸில் அப்படியே சொல்லி விடுவேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தியா? எல்லாமே போலி நகை, உன்னை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவேன்னு சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பொய் சொன்னால் நீ என்னை மாட்டி விட்டல்ல, இனிமேல் உன்னை இங்கே வச்சுக்க முடியாது. இங்கே பாரு, உனக்கு என்னால் வச்சு சாப்பாடு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. நீ போ, எங்கே வேணா போய்க்க போ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. தங்கமயில் அப்படியே அழறாங்க. ஏய், ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாரு. அப்படி தான் பண்ணுவேன் அம்மா, எல்லாரும் பார்க்குறாங்கம்மான்னு அப்படி சொல்கிறாங்க. பார்க்கட்டும் விடுடி, 2 பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காங்க. சுற்றி எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. அப்படியே எழுந்துட்டு எதுக்காக அம்மா இப்படி பண்ணுறாங்க, எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க, நான் என்ன தான் பண்ணுவேன் கடவுளே, எனக்கு புருஷன் வீட்லேயும் ஆதரவு இல்லை, அம்மாவும் என்னை வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்க, நான் என்ன தான் பண்ணுவேன், எனக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அழுதுட்டு அப்படி பொறுமையாக எழுந்து போகிறாங்க. போகும்போது நினைக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க. இது எல்லாமே பார்க்குறவங்க பாண்டியன் கடையில் உட்காந்துட்ருக்காரு. அங்கே வந்து மலேசம் அவங்க வராங்க. வந்தவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்க மருமக தங்கமயில் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. பாவம், அந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பொண்ணு ரோட்டில் இருந்து அப்படியே அழுதுகிட்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பாண்டியனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறாரு. என்ன இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. பாவமாக இருந்தது அந்த பொண்ணை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. இதை சரவணனும் அப்படியே கேட்குறாரு. அப்பா, நீங்கள் பாவம்லாம் படாதீங்கப்பா, இது கூட ஒரு ட்ராமாவாக தான் இருக்கும், வேணும்னு சொல்லிட்டு தான்ப்பா அவங்க ட்ராமா பண்ணுவாங்க, அப்படியாவது உள்ளே வந்துடலாமா, அப்படி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிப்பா, இரு, அமைதியாக இரு, எதுவாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அவள் நல்ல வயலப்பா, அவள் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, அவள் எப்போ நடிப்பான்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். அப்பா, அவள் சூப்பராக நடிப்பாப்பா, எல்லாரையும் ஏமாற்றுவாங்க. அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து பிளான் பண்ணி தான்ப்பா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியாச்சும் வீட்டுக்குள்ளே வர முடியுமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அமைதியாக இரு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. தங்கமயில அழுதுகிட்டே போகிறாங்க. நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும், இதுக்கு மேலே உயிரோடு இருக்கவே கூடாது, எங்கேயாவது போய் செத்து போயிடலாம், தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. நடந்து அவங்க அமைதியாக போயிட்டே இருக்காங்க. எங்கே போய் விழலாம் அப்படின்னு பார்க்குறாங்க.